Daily. Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் சற்று முன்னதாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதன் விசாரணை தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அந்த மாணவியின் விவரம் தற்போதும் இணையத்தில் உள்ளதே, சமூக வலைதளத்தில் உள்ளதே, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்துகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவ மேல்முறையீட்டு வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாலியல் சம்பவத்தில் மாணவியின் விவரம் வெளியானது எப்படி எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். தொடர்ந்து அந்த வழக்கு குறித்தான விவரங்களை பார்த்துட்டு வரும். தற்பொழுது உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்காங்க, அது தொடர்பாக அரசு தரப்புல என்ன பதிலளிக்கப்பட்டது, விரிவான விவரங்களை வழங்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், வழக்கினுடைய விசாரணை முறையாக நடைபெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து கருத்துக்களை தெரிவித்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அவருக்கு எதிராக சில கருத்துக்களையும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம், அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரை மற்றும் ஆணையருக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் நீக்க வேண்டும், அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசு சென்னை உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி BV நாகரத்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் அரசு பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்புக்காக இருப்பதாகவும் அவருக்கான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் காவல் ஆணையர் மீதான கருத்தை மட்டும் நீக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் ருத்ரா மற்றும் முகுல் ரோஹித் ஆகியோர் வாதிட்டனர். அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரம் வெளியானது எப்படி, அந்த மாணவியினுடைய விவரம் தற்பொழுதும் இணையதளத்தில் உள்ளதா, சமூக வலைதளத்தில் இருக்கிறதா, அதனை இப்பொழுதும் பதிவிறக்கம் செய்ய முடியுமா, இதனை யார் பரப்பினார்கள் என்பதை கண்டுபிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, மேலும் இந்த விவகாரத்தில் என்ன உத்தரவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அந்த விவகாரம் பரவுவதை தடுப்பதற்கு, அதாவது மாணவிய விவரம் பரவுவதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு தமிழக அரசை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய தொழில்நுட்பம் தான் இதில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதற்கு காவல் ஆணையர் என்ன செய்வார், மேலும் இது தொடர்பாக விவகாரம் தொடர்பாக தேசிய தகவல் ஆணையத்திடம் விவரத்தை கேட்ட பொழுது IPC, அதாவது முந்தைய குற்றவியல் சட்டத்திலிருந்து தற்போதைய குற்றவியல் சட்டமான TNSS மாறும் பொழுது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த மாணவியினுடைய விவரம் கசிந்திருக்கலாம் என்று தேசிய தகவல் ஆணையம் பதிலளித்தாகவும் இதற்கு காவல் ஆணையர் என்ன செய்வார் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் அந்த மாணவியுடைய விவரம் கசிந்ததற்கு தமிழக அரசிற்கோ அல்லது காவல்துறைக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் இந்த தொழில்நுட்பம் என்பது மத்திய அரசை சார்ந்ததை தவிர மாநில அரசிற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எதிர்மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டிருப்பதாக காவல் ஆணையர் கூறியது தவறு உள்ளிட்ட வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. இறுதியில் இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், அதாவது மாணவி விவரம் வெளியான விவகாரம் தொடர்பாக காவல்துறை ஆணையருக்கு, அதாவது சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனு குறித்து எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு அவ்வாறு ஒரு நிவாரணத்தையே கோரவில்லை, அதனால் அது போன்ற தடையும் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெறலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவினுடைய உத்தரவுக்கு தமிழக அரசு எந்த தடையும் கேட்கவில்லை, எனவே அதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது.
தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.